உத்திர திருவிழாவானது ரோகிணி நட்சத்திரத்திலே கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து ஹஸ்த நட்சத்திரத்திலே கொடி இறக்கம் என்று சொல்லக்கூடிய வைபவம் 9 நாட்கள் நடைபெற்று தீர்த்தாந்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தவாரிகள் எல்லாம் நடைபெற்று இறைவன் ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய பல வைபவங்கள் எல்லாம் நடைபெற்று இந்த பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவிழாவாக மிகச் சிறந்த முறையில் நடைபெறுகின்றது. வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவிழாவாக பங்குனி உத்திர திருவிழா, அதனைத் தொடர்ந்து நமது மார்கழி மாதத்திலே இருக்கின்ற ஆருத்ரா விழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவானதும், ஐப்பசி மாதத்திலே சஷ்டி என்று சொல்லக்கூடிய கந்தசஷ்டி உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவங்கள் எல்லாம் மிகச் சிறந்த முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நித்திய கல்யாண சௌரீஸ்வர பெருமானாக விளங்கக்கூடிய பெருமானுக்கு தினந்தோறும் இங்கே திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையொளி பெற்று தங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இறைவனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து தரிசனம் செய்து அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கிரகங்களில் இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி அடையப்பட்டு இந்த இறைவனுடைய திருவிழை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமாக இன்றைய தினம் திறந்திருக்கின்ற இந்த விழாவானது இன்னும் 14 தினங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கடைசி தினமாக பிராயச்சித்தாரம் சொல்லக்கூடிய வைபவமான சிவாச்சாரிய பெருமக்களாலே மிகச் சிறந்த முறையிலே சண்டிகேஸ்வர உற்சவம் என்று சொல்லக்கூடிய வாயிலாக சண்டிகேஸ்வர பெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் நடைபெற்று வீதி உலா நடைபெற்று மிகச் சிறந்த முறையிலே விழா பூர்த்தி நடைபெறுகின்றது. அனைவரும் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு இறையுருளை பெற்று நல்ல மேன்மை நிலை அடைய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். तांबूलम हृदयचदा ஐப்பானு தருவே ஐயாணி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாடும் அயனும் அறியா நெறி தந்து வந்து என் மனத்த